அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும் பொழுது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், மகாலட்சுமிக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயங்கள். நிறைய பேருக்கு என்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரவே தீராது, பண கஷ்டங்கள் தீராது. அதற்கு பதிலாக கடன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், பல கோளாறுகளும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள் தான். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். நிறைய பேரோட வீடுகளில் நுழையும் போது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுலேயும் முக்கியமாக ஒரு வீட்டினுடைய கர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய சமையலறை, ஒரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு உயிருமே சாப்பிடக்கூடிய அன்னம் செய்யக்கூடிய இடம், அந்த இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இது நமக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயங்களில் இந்த துர்நாற்றம் வீசக்கூடியது ரொம்பவே முக்கியமானது. முடிஞ்ச அளவு உங்களுடைய சமையலறை, குளியலறை, உங்களுடைய வீடு எல்லாவற்றிலுமே துர்நாற்றம் வீசக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் அப்புறப்படுத்துறது நல்லது. அதுலேயும் பூஜை பண்ணும்பொழுது கண்டிப்பாக துர்நாற்றங்களோடையே நம்ம பூஜை பண்ணும்பொழுது அதோடைய பலன் நமக்கு கிடைக்காம போகலாம். அதனால் ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுங்கள். இரண்டாவது, எப்போவுமே நம்மளுடைய சமையலறை சுத்தமாக இருக்கிறது. நிறைய பேர் சமைப்போம், ஆனால் அந்த அடுப்பங்கரையை நம்ம துடைக்கவே மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி விடாமல் எப்போவுமே உங்களுடைய அடுப்பு சுத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 அடுப்பு 3 அடுப்பு, நீங்கள் எத்தனை அடுப்பு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும். அதாவது அந்த அடுப்புக்கு மேலே ஏதாச்சும் ஒரு பாத்திரங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். பாத்திரம் இல்லாமல் அடுப்பு சுத்தமாக தொடச்சி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. இது இரண்டாவது விஷயம். அதே போல் நிறைய பேரோட வீடுகளில் இரவில் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாம் கழுவிடுவோம். கழுவிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுருவோம். இதுவும் ஒரு வகையில் தரித்திரியம் தான். என்ன பண்ணலாம்? நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்த அடுப்பாக இருந்தாலும் ஒரு சொம்புலேயோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ ஃபுல்லாக நிரம்ப தண்ணி மொண்டு வச்சுட்டு நீங்கள் போய் படுக்க போயிடலாம். இது வரக்கூடிய தெய்வங்களுக்கு, அதாவது ஒரு நைவேத்தியமாக அமையலாம். இன்னும் சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் கழுவவே மாட்டோம். அந்த பாத்திரங்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள், எச்சில் பாத்திரங்கள் எப்போவுமே சிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் தரித்திரியம் தான். அதனால் எப்போவுமே உங்களுடைய சமையலறையை சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது, பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைகளை நம்ம உடனே அப்புறப்படுத்திடணும். நிறைய வீடுகளில் இதற்குனே ஒரு கூடை வச்சுருப்போம். அதாவது சாமிக்கு போடக்கூடிய பூ, அந்த ஊதுவத்தி, அந்த அட்டைகள் இதெல்லாமே சேகரித்து வைப்போமே தவிர அது அப்புறப்படுத்த மாட்டோம். அது ஒரு டஸ்ட்பின் மாதிரி அந்த பூஜை அறையில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதிலேருந்து வரக்கூடிய ஒரு வாசம், அது ஒரு துர்நாற்றம் மாதிரி தான் இருக்கும். இதுவும் மகாலட்சுமிக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயங்களில் ஒன்று. அதனால் பூஜை அறை குப்பைகளை அன்னன்னைக்கே வெளியேற்றுவது ரொம்பவே அவசியம். அடுத்தது, விளக்கு பாசி பிடிக்கிற அளவுக்கு நம்ம அதை சுத்தம் பண்ணாமல் அப்படியே திரும்ப ஏற்றுவது, இதுவும் தகாத ஒரு விஷயங்கள்ல ஒன்று தான். அடுத்தது, விளக்கை அதாவது எரிந்து கொண்டிருக்கின்ற பூஜை விளக்கை வாயால் ஊதி குளிரப்படுத்துவது ரொம்ப 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 தவறான செய்கை. இதை செய்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். பொருள் இழப்பு, பண இழப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி குளிர வைக்கலாம்? நீங்கள் மலர் கொண்டு குளிர வைக்கலாம், அல்லது தூண்டு குச்சின்னு சொல்லிட்டு நமக்கு கடைகளில் கிடைக்குது, அதை கொண்டு குளிர வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நல்ல ஒரு கற்கண்டு வாங்கி அந்த கற்கண்டு கொண்டு விளக்கை குளிரப்படுத்தலாம். எக்காரணத்திற்கொண்டும் வாயால் ஊதி விளக்கை குளிரப்படுத்தக்கூடாது. ஒரு வீட்டுக்கு 2 வாசல் இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம நிலை வாசலை மட்டும்தான் திறந்து வைக்கணும். பின் வாசலை மூடி தான் பூஜை எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யணும். ஏன்னா 2 வாசலும் திறந்திருக்கும் பொழுது எப்போவுமே பின் வாசலில் ஸ்ரீதேவி சகோதரியால் வீற்றிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகம். அப்படிங்கிறதுனால பின் வாசலை திறக்காமல் முன் வாசலை மட்டும் திறந்து நீங்கள் பூஜை பண்ணுறது தான் நல்லது. அடுத்தது, விளக்கு எரிஞ்சிக்கிட்டே போகிறது. அதாவது நம்ம பஞ்சத்திரி போடும்போது பிரச்சனை இல்லை, ஆனால் நூல் திரி போடும்போது சில சமயத்தில் அது விளக்கு எரிஞ்சிக்கிட்டே ஃபுல்லாகவே அந்த திரி முழுவதுமே கருகிரும். அதுலேருந்து வரக்கூடிய வாசனை நம்ம வீட்டுக்கு ஒரு கெட்ட எனர்ஜியை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வாசனை வராத அளவுக்கு நீங்கள் விளக்கை பார்த்து நீங்களே குளிரப்படுத்துவது தான் நல்லது. எப்போவுமே ஏற்றக்கூடிய விளக்கு தானாக குளிர்வது இருக்கவே கூடாது. பூஜை அறையில் எக்காரணத்திற்கொண்டும் தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி உங்கள் பூஜை அறையில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். தினம் அதை மாற்றிக்கிட்டே இருங்க. பூஜை செய்யும் போது வீட்டினுடைய நிலை வாசலில் செருப்பு, துடைப்பம் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பொழுதும் நமக்கு தெய்வங்கள் வீட்டிற்குள்ளே வருவதில் தடை தாமதங்கள் ஏற்படும். இதனாலே நம்ம வீட்டில் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் இதோடைய பலன் நமக்கு கிடைக்காம போகலாம். அதனால் பூஜை செய்யும் பொழுது
அதாவது வீட்டினுடைய நிலைவாசலில் இந்த பொருட்கள்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மங்களகரமாக உங்களுடைய நிலைவாசலை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த வீட்டில் இருப்பவர்களுடைய மனநிலை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறைந்து பண வரவிற்கும் செல்வ வளத்திற்கும் எந்த விதமான குறைபாடும் இன்றி அந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே நல்லாவே இருப்பாங்க. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நண்பரே. நன்றி.